உங்களுக்கெல்லாம் தெரியும், இப்ப கும்பமேளா, மகா கும்பமேளா நடந்துகிட்டு இருக்கு பிரயாக்ராஜ்ல. அலகாபாத்ங்கிறது முன்னாடி பேர், அது பிரயாக்ராஜ். அந்த இடத்துல கிட்டத்தட்ட 40 கோடி மக்கள் வந்து இந்த 45 நாள் விழால அந்த இதுல பங்கேற்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி இந்த விழாவில் வந்து ட்ரம்ப்பு, எலான் மஸ்கு, இங்கிலாந்தோட முன்னாள் பிரதமர் ரிஷி சுனக்கு, இந்த மாதிரி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்து அந்த கும்பமேளால பங்கேற்று தண்ணியில், அதாவது நதியில வந்து மூழ்கி எழற மாதிரி ஒரு ஒரு ப்ரோக்ராமை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு, ஒரு இது கிரியேட் பண்ணியிருக்காங்க வீடியோவை. இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெவலப்மெண்ட். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்குது. இப்போ நீங்க அதை பிளே பண்றோம் பாருங்க, எவ்வளோ ரியலிஸ்டிக்கா இருக்கு பாருங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஆரம்ப காலங்களில் ரொம்ப ஸ்லோவா இருந்தது. ஏன்னா கம்ப்யூட்டிங் பவர் வந்து ரொம்ப ரொம்ப அப்பெல்லாம் வந்து கம்மி. அது கொஞ்சம் கொஞ்சமா வந்து கம்ப்யூட்டிங் பவர் அதிகமாக, அதாவது கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான கம்ப்யூட்டர்ஸ் ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவா கம்மியான காசுக்கு வரும்போது அதை பயன்படுத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து படு வேகமா வளர்ந்துட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், இப்ப 2001க்கு மேல, 2001-2க்கு பிறகு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு ஃபினாமினல் க்ரோத்னு சொல்லுவாங்க அது. ஸோ அந்த க்ரோத்தை வந்து எட்டிருச்சு ஆல்மோஸ்ட். உங்களுக்கு தெரியும், தமிழ் படத்துலையும் வந்து ஒரு படத்துல வந்து பவதாரணி சிங்கருடைய வாய்ஸை பயன்படுத்தி ஏஏ பாடி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மனிதர்களையே இமிட்டேட் பண்ணக்கூடிய இந்த டெக்னாலஜி ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கு. நம்மளால கண்டுபிடிக்கவே முடியல இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல், இது வந்து செயற்கையா பண்ணதா இந்த வீடியோ, இந்த கும்பமேளா நிகழ்ச்சியில் இந்த செலிபிரிட்டிஸ்லாம் பங்கேற்கிறது அப்படிங்கிற ஒரு ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் இந்த டெக்னாலஜியில். அந்த அளவுக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, ரியலிஸ்டிக்கா இருக்கு. இப்போ இந்த இதை பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு சிலர் வந்து இது ரொம்ப எக்ஸலண்டா எடிட் பண்ணியிருக்காங்க, இது ரொம்ப அற்புதமான டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி வந்து சம்பந்தப்பட்டவர்களுடைய அனுமதி இல்லாம இந்த மாதிரி வந்து பொது நிகழ்ச்சியில பங்கேற்கிற மாதிரி பண்றது, இதெல்லாம் வந்து ஒரு எத்திக்கலான பிராக்டிஸா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க. இது ஒரு விவாதத்துக்குரிய விஷயம். தனி மனிதர்களுடைய வாழ்க்கையை பாதிக்காத வரைக்கும் இது எந்த ஒரு பிரச்சனையும் உருவாக்காதுன்னு நினைக்கிறேன். பட் இதுதான் வந்து நிறைய டிபேட்ஸ் போயிட்டு இருக்கு. உங்க கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ரொம்ப நன்றி.